வெல்கம் பேக் டு ஆக போறோம்னா, இட்லி கடை ட்ரெய்லர் நேத்து வந்திருக்கு. ஸோ நேத்து வீட்ல ஒரு பூஜை இருந்துச்சுங்க. அதான் பண்ண முடியல டைமுக்கு. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா இட்லி கடை ட்ரெய்லர் Introducing பார்த்துருவோம். Stera ஒரு lightweight ஃபீல் and குட் portable படமா air அப்படின்றது தான் purifier, இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. பட் போஸ்டர வச்சு என்ன designed to கதை, clean என்ன the air ஏதுன்னு in சொல்லிட்டு நம்மளால minutes. இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ட்ரெய்லர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது, என்ன மாரின்னு சொல்லிட்டு. பட் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காஸ்ட்டு, செம்ம மியூசிக்கு. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. எப்படி இறக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். செம்மையா இருக்கு. அதாவது இது நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. ஓகே. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போக போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். செம்ம மியூசிக். ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து கேமரா எப்பயுமே வேற லெவல். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. ஓகே. லுக் அட் முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது அருண் வெறும் கடையில விஜய் தான். வந்து இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். ஓ டேம், தட் வாஸ் a very good cut. எட்டனா பேராத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காக அவ சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, ஓகே. இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. My work is easy because ஜிவி இஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ் ப்ரோ. அது மட்டும் Here's ஃபர்ஸ்ட் how I keep சொல்லியே track of all- ஜிவி இஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். அது வந்து டவுட்டே இல்லை. செம்ம மியூசிக், சரியான மியூசிக். அந்த 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 ஃபீல் குட்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. செம்மையாக இருக்குது. தனுஷ் சார் பயங்கரமாக இருக்கார். பார்க்க எல்லா லுக்லேயும் செம்மையாக இருக்கார். தாடி வச்ச லுக்லேயும் செம்ம ஸ்மார்ட்டாக, செம்ம ஸ்லிக்காக செம்மையாக இருக்கார். கிராமத்து லுக் போனப்போ அங்கேயும் செம்மையாக இருக்கார். ராஜ்கிரண் சாரோட யங்கர் வெர்ஷன் ரோலும் அவர் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயங்கரமாக எமோஷ்னலி ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இட்லி கடை இருக்கும் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அருண் விஜய் அவரோட அவரோட ரோல் வந்து என்ன மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாம் ஒரே ஃபேமிலியோ, அண்ணன் தம்பிங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி கதையோ அப்படின்னு நினச்சப்ப ஓகே. ஸோ கதை இப்படி வருது, இன்ட்ரெஸ்டிங். வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த சைடு ஒரு அப்பா பிஸ்னஸ் எடுத்து இட்லி கடை நடத்துகிற ஒரு பையன், இந்த சைடு அப்பா பிஸ்னஸ் எம்பையர் அப்படின்ற மாதிரி ஒரு பையன். ஸோ இதோட பேரலல்ஸ் பற்றி தான் கதை பேச போதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2 பேரும் பயங்கரமாக இருக்காங்க பார்க்க. அருண் விஜய் சாரும் ஆன் ஸ்க்ரீன் பயங்கர செம்ம ஸ்டைலிஷாக, அவர் லுக்கு, அவர் முடி செம்மையாக இருக்குது. சரி, தனுஷ் சாரும் அப்படியே பயங்கரமாக இருக்கார். 2 பேருக்கும் நிறைய மேட்ச் கட்ஸு, நிறைய பேரலல் கட்ஸு நிறைய இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் தான். என்னன்னா அந்த ஏன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஃபீல் குட் படம். கடைசியாக அப்படி நான் பார்த்தா கூட தனுஷை தான் பண்ண திருச்சித்திரம் படம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்புறம் நித்யா மேனன் வேறு இருக்காங்க. மறுபடியும் நித்யா மேனன் திருச்சித்திரம் படம்க்கு அப்புறம் ஐம் லைக், அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ரோல் பற்றி. அது வந்து யூசுவலாக
யூசுவலா நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. கண்டிப்பா சின்னதா அதில ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ தட். அது என்ன மாரி கேரக்டர் கயல் அப்படின்ற கேரக்டர் பார்க்க. என்ன மாரி கேரக்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்க நான் செம்ம வெயிட்டிங்ல இருக்கேன். ராஜ்கிரண் சார் பயங்கரமா இருக்காரு பார்க்க. செம்ம காமா, செம்ம சூதிங்கா இருக்காரு பார்க்கறதுக்கு. அவரு பேசினாலே அப்படியே ஒரு மாரி செம்ம அப்படியே ஃப்ளோவியா பயங்கரமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.